மூலாதாரத்தில் தேவியின் வர்ணனை. சுதாதாரா சாரைஹி சரணயுகளாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தே புனரபி ரசாம்னாய மஹசகா அவாப்ய ஸ்வாம் பூமி புஜகநிபமத்யுஷ்டவலயா ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஹி குலகுண்டே குஹரிணி. சென்ற ஸ்லோகத்தில் குண்டலியின் சக்தியான தேவியின் ஆரோகணம் கூறப்பட்டது. மூலாதாரத்தில் இருந்து கிளம்பி சகசிரநாமம் வரையிலும் தேவிக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களும் பூஜையும் சொல்லப்பட்டது. இவ்வாறு சதாசிவனுடன் உறையும் தேவியின் இரு திருவடி தாமரைகளிலேயே பெருகும் அமுதப் பெருக்கையானது உடலின் 72,000 நாடிகளையும் நனைப்பதால் சாதகன் மனம் வாக்கு காயத்தினால் பலம் பொருந்தியவனாகவும் சிரஞ்சீவியாகவும் விளங்குகிறான். பக்தனுக்கு இத்தகைய ஆத்மானுதி கொடுத்த பின் தேவி மீண்டும் தனது இருப்பிடமாகிய குலகுண்டம் எனப்படும் மூலாதாரத்தை அடைந்து மிக நுண்ணிய துளையுடைய தாமரை கிழங்கு போன்ற பகுதியில் தனது தலையை வைத்துக்கொண்டு 3½ சுற்றுக்களாக தன் உடலை சுருட்டிய வண்ணம் யோக நிதிரையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய குண்டலினியின் ஆரோகணம் இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது.